பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய் தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையில் நிலையற்றது. காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற பூ எப்படி இருக்கோ அதே போல தான் மனித வாழ்க்கை. ஒரு ஆங்கில கவிஞன் சொல்லுவான், இட் சீம்ஸ் டு பி அன் எக்கோ ஆஃப் ஹியூமன் சஃபரிங்ஸ் என்று சொல்லுவான். மனித வாழ்க்கையினுடைய துன்பங்களை பிரதிபலிக்கிறது தான் இந்த பூக்கள் என்று சொல்லுவான். அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருப்பதும் நிற்பதும் நடப்பதும் இன்னும் சொல்லப்போனால் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்றுதான் புலம்பல் 3:22 சொல்லுகிறது. ஆகையினால தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களோடு சந்திப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற கிருபை. எத்தனை பேரை கேள்விப்பட்டிருக்கோம், நேற்று இருந்தாருங்க இன்னைக்கு இல்லை, காலையில் பார்த்தேங்க மத்தியானம் இல்லை, ராத்திரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், காலையில் பார்த்தா உயிரோடு இல்லை. ஏன்னா மனித வாழ்க்கை என்பது நிலையற்ற வாழ்வு. இந்த நிலையற்ற வாழ்விலே நிம்மதி எதுன்னா ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் தான். இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். ஏன்னா அநேகர் கேட்குறீங்க, ஒரு கேள்வியை கேட்குறீங்க, ஐயா ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிருன்னு சொல்கிறீங்களே, அவர் காரியங்களை வாய்க்க செய்வாரா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மைதான், நீங்கள் விசுவாசிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவரா, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து உங்கள் கையில் வைத்து கொண்டு அவர் யார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். 126ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை, சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை அப்படியே திருப்பி எல்லாரும் கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுவோமா? அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே.
இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேணும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேணும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷமானம் ஒன்றே எந்தன் சுமையாய் மாற வேண்டும். விசேஷமானம் ஒன்றே எந்தன் சுமையாய் மாற வேண்டும். என் தேச எல்லைக்கின்றோ பொல்லாமோ சொல்ல வேண்டும். என் தேச எல்லைக்கின்றோ பொல்லாமோ சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, எதை கேட்டாலும் சொல்கிறீங்க கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னையா காரியம் செய்வார் அப்படின்னு கேட்டீங்க. உங்கள் வேதத்தில் எல்லாம் திருப்பி இருப்பீங்க. 126 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. செய்வார்னு கூட சொல்லல, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படி செஞ்சதுனால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இல்லாட்டா நேரம் புலம்பி இருப்போம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு பெரிய காரியம் என்னையா செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவை என்னென்ன, காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். காலையில் எந்திரிச்ச உடனே வெளிச்சத்தை பார்க்குறோம். விடிஞ்சிருச்சா? கரெக்டாக அதுக்கு என்ன தேவையோ, எப்போ என்ன தேவையோ, மனிதனுக்கு எல்லாம் ஒரு காலம் குளிர்காலம், ஒரு காலம் கோடை காலம், ஒரு காலம் மழை காலம், என்னென்ன தேவை எல்லாவற்றையும் இந்த பூமியில் படைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உருவாக்கினார். உதாரணமாக பாருங்க, பூமி எப்படி இருந்துச்சான்? ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 1 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆனா பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இப்போ நாம போட்டுக்கிறோம் அந்த வசனத்தை. எப்போ போட்டுக்கிறோம்? கல்யாணத்தப்போ நல்லா பிறந்து வளர்ந்து கல்வியை பெற்று சரீர சுகத்தோடு இருந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது போடுறோம். தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஏற்கனவே ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் பெரிய காரியம், இன்னைக்கு ஒன்று செய்யுங்க. ஒன்றுமில்ல. உதாரணமாக யோசிச்சு பாருங்க. நாம் இன்னைக்கு ஒரு தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கணும்னா ஒரு காலத்தில் ஊற்று தோண்டி தான் தண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இந்த தண்ணீரை யார் உண்டாக்கி வச்சா? தண்ணீரை சங்கீதக்காரன் சொல்ற 136ஆம் சங்கீதத்திலே, பூமியை தண்ணீரின் மேல் பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை. எந்த இடத்துல போய் நீ ஊத்து தோண்டினாலும் சரி, அங்க தண்ணீர் எங்க இருக்கு? ஆமா, பாடுறோம்ல, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தீப நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தீப நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியோ நேசகர்த்தரே, ஆசீர்வதியோ நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தீப நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஐயா, நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்குங்கிறது அப்பவே தெரிஞ்சு, முதல்ல தண்ணி இருந்தால் மனுஷன் வாழ முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன செய்தார்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை நாம பார்க்காம இருக்க முடியும். கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போனோம்னா முதல்ல எதைத்தான் தேடுறோம்? வெளிச்சம். முதல் நாள் அதைத்தான் செய்தார். வெளிச்சமாக்கி ராப்பகலை வெகுவாய் முதல் நாள் ஏற்படுத்தி ஆகாய விரிவை உண்டாக்கி அமைத்தார் நாளையிலே. அழகா சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுப்பான், வெளிச்சமாக்கி ராப்பகலை. முதல்ல என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்போ நம்ம கேட்டால் வருது, நமக்கு தேவை. எந்திரிச்ச உடனே விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம்ல. ஏன்னா நம்ம அவ்வளவு தூக்கம், காலை வந்தது கூட தெரியாது. ஆனால் காக்கை குருவிகளுக்கெல்லாம் அழகாக அந்த டயத்துக்கு எந்திரிச்சு எவ்வளவு அழகாக அது பறக்குது, காலையில் தேவனை துதிக்குது. ஏன்னா யோபு 38:41 காக்கை குஞ்சுகள், யோபு 38:41 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார்? அவர்லாம் கொடுக்கிறாரு. அதனாலதான் நம்மளை பார்த்து சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள்னார். ஏன் பார்க்க சொன்னார்? சும்மா அழகா இருக்குங்கிறக்காக. நம்ம அதை விட கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிற்போம். ஏன் கரமையை பார்க்க சொன்னார்? பறவைகளுக்கு அவ்வளவு நேர்த்தி, அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த ஒரு என்னைக்காவது ஒரு பறவையாவது அப்படி சுகந்து போய் உக்காந்துருக்கா? அதுக்கு தேவை, எதை பற்றியும் கவலை இல்லை.
நமக்கு தான் சர்ச்சுக்கு வந்தால் கூட சரி, பீரோவில் என்ன வச்சுட்டு வந்திருக்கோம் கவலை. சர்ச்சுக்கு வந்தால் கூட வாங்கிட்டு வச்ச கறி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா இல்லையா கவலை. எனக்கு அன்பானவர்களே, அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நாம் மகிழ்ந்திருக்கிறோம். வேற ஒரு காரியம் கிடையாது. நாம் இன்னைக்கு காரியத்தை செய்வாரான்னா செஞ்சிருக்காரங்க பெரிய காரியத்தை. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. திரும்ப பாருங்க, 126 சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நமக்கு, யாருக்கு? நமக்கு. யார் யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்றோமோ நமக்கு எல்லாருக்கும் பெரிய காரியத்தை செய்திருக்கார். சாப்பிட்றதுக்கு ஆகாரம் பூமியிலேருந்து வருது, உடுத்துறதுக்கு துணி எங்கேருந்து வருது? பூமியிலேருந்து வருது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு விதமான, இன்றைக்கி சுகமில் என்ன சொன்னோம்? ஆரஞ்சு பழம் வாங்கி கொடு, ஆப்பிள் பழம் வாங்கி கொடு, திராட்சை பழம் வாங்கி கொடு. கொஞ்சம் சத்து வேணும்னா உடனே என்ன செய்கிறோம்? அதுக்கு காஞ்ச திராட்சை எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் எது எடுத்தாலும் எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து. ஆனால் அந்த பூமியில் அத்தனையும் உண்டாக்குவதற்கு தேவன் வழி வைத்தாரே, அவர் செய்த காரியம் சின்னதா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இன்னைக்கு இல்லைன்னா நமக்கு இருள் எது வெளிச்சம் எது தெரியாது. பகல் ராத்திரி எப்படி சொன்னோம்? இருட்டிருச்சு, வீட்டுக்கு போயிருங்க. இந்த இருட்டை எப்பொழுது ஏற்படுத்தி வைத்தார்? இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, பட்ட பகலில் என்ன பயம் அப்படிம்பாங்க. ஏன்னா பகலில் என்ன இல்லை? பயம் கிடையாது. அதே சமயத்தில் இருள், ராத்திரியான இருள், அந்த இருளிலே அவர் பரஞ்சோதியாய் நமக்கு சந்திரனை படைத்திருக்கிறார். இருளில் நமக்கு அந்த சந்திரனை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் ஒழிந்து போயின. உனக்கா எனக்கா எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இருள் வேறு வேற, பகல் வேற பிரித்து வச்சிருக்கார். பகலை ஆள்வதற்கு ஒரு சுடரை வைத்தார், அதுதான் சூரியன். நாம சொல்லுவோம், வெயில் வந்துருச்சு, குளி, துணியை மாற்று, தோச்சு போடு, எத்தனை சொல்கிறோம். சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கனிகள் கூட நல்லா காய்க்கணும்னா அந்த சூரியன் வேணும். சூரியன் இல்லாட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் படுக்கிற படுக்கை கூட சூரியன் வேணும். சில நேரம் பாயை தூக்கி எங்கே ஓடுறோம்? வெயிலில் ஓடுறோம். படுக்கையை தூக்கி வெயிலில் ஓடுறோம். எதுக்கு? அதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள்லாம் சாருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம படைச்சி வச்சுருக்காருங்க. சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், அவர் என்ன காரியம் செய்வார், என்ன காரியங்க செய்யணும், இதை விட என்ன காரியம் செய்யணும்? பகலை ஆள்வதற்கு ஒரு சுடர், இரவை ஆள்வதற்கு ஒரு சுடர். அது மட்டும் இல்லை, வாசிங்க 2-3 வசனத்தை பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஆதியாகமத்தில் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இன்னைக்கு யாராவது வெளிச்சம் நல்லது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது, ஒருத்தராலே முடியாது. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு. இஸ்ரவேல் மக்களுக்கு அதனாலதான் பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்தி, இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்தி, பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்தி, இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்தி, ரட்சகனாக இருந்தி, ரட்சகனாக இருந்தி பரனே, நீரா பகலாய் காத்தே, நீரா பகலாய் காத்தே, துதிப்போம் துதிப்போம் தூய தேவா, துதிப்போம் துதிப்போம் தூய தேவா, கதிப்பத தள்ளி படலை பாதம் பணிந்து துதிப்போம், பாதம் பணிந்து துதிப்போம் பதனே, ஏலா பகலாய் காத்தே, ஏலா
காத்தி. பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் இன்னைக்கு தியானிக்கிறோமே, அவங்கள மேகத்துக்கு கீழே நடத்தினார். அப்படியே அவங்களுக்கு மேக ஸ்தம்பம் இருந்துச்சு, பகல்ல இரவில் அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு. எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிற போய் எனக்கு என்ன காரியம் செய்வார் கேட்கலாமா? என்ன காரியம் செய்யணும்? எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கார். பகல் இரவு, நமக்கு பகலில் வேலை செய்யணும், இரவில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். மிருகங்களுக்கெல்லாம் பகலில் தூங்கணும், இரவில் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் நல்லது இல்லைன்னார். என்னது? மனிதன் தனியாய் இருப்பது நல்லது அல்ல. இன்னைக்கு தனியாக இருக்கிற பார்த்து என்னையா ஒண்டிக்கட்டையாக இருக்கியா? ஏன்னா ஒண்டியாக இருப்பதிலும் கூடியிருப்பது நலம் என்று பிரசங்கி எழுதுகிறான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, இன்றைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதன்னையா பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினார். எத்தனை பேர் பிறந்த உடனே செத்து போயிடுறாங்க, எத்தனை பேர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே போயிடுது, எத்தனை பேர் கருவில் இருக்கும்போதே சிதைக்கப்பட்டு விடுகிறோம், எத்தனை பேர் குழந்தை பிறந்து ஒரு நாள் 2 நாளில் திடீர்னு வெட்டு வந்துடுதுங்கிறாங்க, திடீர்னு கண வந்துடுதுங்கிறாங்க, என்னென்னமோ நோய் சொல்கிறாங்க. அத்தனை நோய்க்கு உன்னை விலக்கி காப்பாற்றி இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்காரே, இது பெரிய காரியம் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்கிறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங் எடுக்கணும்னா 1000 ரூபா, அது நிகழ்ச்சி வரணும்னா கரண்ட் இருக்கணும், அவங்க ஒருக்கும் ஒளிபரப்பணும், அந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், பார்க்கணும். இதில் போய் சேர்ந்து அதிலிருந்து வந்து தான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்கணும். இது மட்டும் இல்லை, 2 சபை, எங்களுடைய சபை பார்வையற்ற மக்கள் சபை. இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் எந்த காணிக்கையும் நம்பி வைக்கல, கரண்ட் பில் கட்டக்கூட வராது. இவர்களை அழைத்து வருவதற்கே ஞாயிறு 4000 ரூபா வேனு மட்டும் வாடகை. ஏன் பிரதர் அவங்களா வந்துட மாட்டாங்களா? எங்கே கண்ணை மூடி கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்க தெரியும். இன்றைக்கி மற்றெல்லாம் 4 வேன் விடுறான், பஸ் விடுறாங்கங்கிறாங்க. எங்கெங்கோ இருந்து 4 பஸ்ஸு 5 பஸ் விடுறோம். அது கூட்டம் சேரணும்னு. இது கூட்டம் சேர்றதுக்குள்ள அவங்களால வர முடியாத நிலை இருக்குன்னு. அதுதான் வித்தியாசம். எனக்கு கண்பானுடைய அவங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல நிற்க சொன்னால் நிற்பாங்க. ஏற்றிட்டு வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஆராதனை வச்சு நல்லா சாப்பிட வச்சு அனுப்பி வைக்கிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் 4000 ரூபா, 4 வாரம் பாருங்கள். அதே மாதம் உங்களுக்கு 12 மாதம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு வேனை ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா இந்த ஊழியத்துக்கு ஆதாயம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, வருகிற மக்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு வருவாங்க. ஒரு ஆலயம் இல்லை, 2 ஆலயம். இதில் ஒவ்வொரு நாள் கூட நான் சும்மா அனுப்புனதே இல்லை. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புவோம். ஏன் தெரியுமா? அந்த வாரம் முழுக்க அவங்க பட்னியாக இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப, இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து அனுப்ப. நீங்கள் வந்தாலும் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறத நம்பணும்னு அவசியம் இல்லை, வாங்க வந்து தாராளமாக பாருங்கள். கர்த்தர் ஏவினா செய்யணும், நீங்கள் வந்தாலே செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்கு. திருநெல்வேலியில் ஒரு அறை கட்டணும். மதுரையில் பெண்கள் தாய்மார்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், இன்னைக்கு கூட ஒரு அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா எனக்கு கால் கை விளங்காதனால பெத்த பிள்ளைகளும் பார்க்க மாட்டேங்குது, மற்றவங்களும் பார்க்க மாட்டேன்றாங்க. நான் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு வந்த ஒரே ஆசை, என்னை எப்படியாவது அங்கே கூட்டு போயிருவீங்களான்னாங்க. எனக்கு ஆசை தான் இப்படிப்பட்டவங்களும் வைக்கணும்னு. மதுரையில் மாடியில், சர்ச்சுக்கு மாடியில் வயதானவங்களை தங்க வச்சுருந்தோம். அங்கேயே பாத்ரூம் வசதியெலாம் அவங்களுக்கு வச்சுருந்தோம். ஆனால் அதில் ஓடு ஓட்டு 20 வருஷம் ஆச்சு. இப்போ ஓடு கூட மாற்ற முடியாமல் இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, ஓடு இனிமேல் போடக்கூடாது, சென்ட்ரிங் போட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வெயிலுக்கு வயதானவங்க உட்கார முடியாது. அது கூப்பிட்டு அன்றைக்கி இன்ஜினியர் கேட்டேன், 6 லட்ச ரூபான்னாங்க. கர்த்தர் 10,000 ரூபாச்சு ஒரு 60 பேர் எழுப்புனா, ஏன் ஒரு பொண்ணுக்கு பாருங்க, ஆண்டு ஒரு 10,000 ரூபாச்சு எழுப்பலாமே.
10 பேர் எழுப்புனா என்னாச்சு? 1 லட்ச ரூபா. 60 பேர் எழுப்புனா 6 லட்சம். சாதாரணம் ஆச்சு. எனக்கு அன்பார்களை, ஆண்டவர் நினச்சா முடியாத காரியம் இல்லை. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வந்து அடக்கம் பண்ண வரமாட்டான். கண்ணு தெரியாதுல அவங்களே எல்லாம் பார்த்துருவாங்க. அம்மா இது வரைக்கும் எத்தனை பேர் அடக்கம் பண்ணியிருக்கோம்? பார்வையற்றோரை திருமணம் பண்ணி அழகு பார்க்க எந்த பெற்றோர் விரும்பினதில்லை. ஏன்னா கண்ணு தெரியாதவனுக்கு கல்யாணம் எதுக்கும்பாங்க. இதுவரைக்கும் 22 திருமணங்களை செய்து தேவநாமத்திற்கு மகிமையாக ஆலயத்தில் வச்ச எல்லாரும் வந்து வாழ்த்த செய்திருக்கிறோம். இந்த வருஷம் கூட ஒரு திருமணத்தை வைக்க முயற்சித்து வருகிறோம். ஆண்டவர் அதற்கான தேவைகளை சந்திக்கணும். அது மட்டும் இல்லை, இவ்வளோலாம் சொல்கிறீங்களையா, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், தொடர்பு கொள்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீங்க. ஜிபே, ஃபோன்பே இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப சர்வசாதாரணம். இதில் 2 நம்பர் வரும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் பில் வைக்கணுமே, அதுக்கு வழி உண்டானீங்கன்னா தாராளமாக உண்டு. 7413005091 இந்தியன் பேங்க் IDIB 000B066. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை காஸ்பலுக்கு உதவணும், பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்கள் காசோலையாக உதவலாம். கட்டாயமல்ல, விசனமாயல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர்மிங்க, நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். போய் 10 மணி 11 மணிக்கு தான் அங்கே வந்து சேருவேன். நீங்கள் அதுக்குள்ளே ஃபோன் அடித்து என்ன சொல்கிறாங்க எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் 10 மணிக்கு மேலே 5 மணிக்கு உள்ளே ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி 5 மணிக்கு சாயந்தரம் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஒருவேளை ரெக்கார்டிங்கில் உட்காந்துருப்பேன், ஆராதனையில் உட்காந்துருப்பேன். மற்றபடிக்கு தாராளமாக எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம் என்கிறத எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கு இனி பயம் இல்லை அப்பா. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி உம்மை தொழுது கொள்வேன் என்று சொல்லி பாடுகிறோமே. ஆண்டவர் அப்படி தொழுது கொள்வோம். அன்பின் தெய்வமே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வயது முதிர்ந்தோருக்கு சுகத்தை கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டிக் கொடுத்து வருஷத்தை ஆசீர்வதிங்க. நன்மையினால் முடிசூட்டுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. நோயின் கொடுமையினால் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு பல ஆண்டுகளாக எனக்கும் ஒரு நாள் வருமா என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை உறுதிப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள்
9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.